சுயம்வரம் என்றும் சுயம்வரம். ஹலோ ஹலோ சந்தியா. ஹாய். நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? நம்ம கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லலன்னா எப்படி தெரியும் எனக்கு? சரி சொல்லுவா. அழகான இந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தா என் கண்ணு முன்னாடி நீயே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி? இந்த பத்திரிக்கையில நம்ம போட்டோவை பார்க்கும்போது கல்யாண மேடையில நீ எப்ப வந்து உட்காருவேன்னு அவளோட காத்துக்கிட்டு இருக்க. இந்த பத்திரிக்கையை தொட்டு பார்க்கும்போது உன்னையே தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கு தெரியுமா? இந்த சிகப்பு பத்திரிக்கையை பார்க்கும்போது உன்னோட கண்ணம் எவ்வளவு செவந்திருக்குமோ அதே மாதிரி இதுல இருக்கு. ஸ்டாப் ஸ்டாப் மாமா, சென்சார் கட். உங்க அவசரத்தை பார்த்தா பத்திரிக்கைக்கே தாலி கட்டிடுவீங்க போல இருக்கே. கியோர்த்தி. What do you say? Excuse me, sir. Come in. I will call you later. சார் கூப்பிட்டீங்களா சார்? வர ஃப்ரைடே அன்னைக்கு நான் இந்தியா போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க. ஓகே சார். ஓ, வெட்டிங் கார்டு வந்துருச்சா? ராஸ்கல், கட்டிக்க போறவோட போட்டோவை வேணும்ட்டே போடல. பாத்தியா டார்லிங் என் தம்பி பண்ணத? நான் உன் போட்டோவை அனுப்பலன்னு அவன் கல்யாண பத்திரிக்கையில அவன் உட்பி போட்டோவையே பிளாக் பண்ணிட்டான். அவ எப்படி இருப்பான்னு நீயே யோசிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி கொஸ்டின் மார்க் வச்சிருக்கான். பேரு சந்தியா, நைஸ் நேம்ல. அவன் பொண்ணு பார்த்த அன்னைக்கு அவ வாய்ஸ் கேட்டேன், சோ ஸ்வீட். ஆனா டார்லிங், ஐ கேன் பெட் உன்னோட அழகா, சாமிங்கா, லவ்லியா இருக்கவே முடியாது. யோ மை ஏஞ்சல், பேர் தெரியாத அழகான பூ மாதிரி. யோ மை ட்ரீம், யோ மை லக்கி, யோ மை டிசைர். இன்னும் எத்தனை நாள்? ஒன்லி 2 days கமிங் டு இந்தியா. நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிப்ப, உன்னை நான் சொந்தமாக்கிப்பேன்.
எங்க அங்க இருக்கிற புடவை எடுத்து கொடுங்க. இதாம்மா. இதோட விலை என்னன்னு சொல்லுங்களேன். ஆ, சந்தியா இந்த சாரி பாரு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ஹே வாவ், இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக் பண்ணிடுங்க. இங்க பாருமா, இந்த புடவையை என் மருமகளுக்காக செலக்ட் பண்ணிருக்கோம். சோ வாட்? இந்த புடவைய உங்களுக்கு முன்னாடி நான் பேக் பண்ண சொல்லியிருக்கேன். கம் ஆன், பேக் இட். அம்மா இந்த புடவைய அவங்க பார்த்தாங்க, ஆனா ஓகே பண்ணாங்களா? பேக் பண்ண சொன்னாங்களா? இல்ல இல்ல. முதல்ல பார்த்தது அவங்கன்னா முதல்ல ஓகே பண்ணது நானு. பேக் பண்ண சொன்னதும் நானு. ஏய், என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஷட் அப். சேம் சாரி இன்னொன்னு இருக்கான்னு நான் பார்க்கறேன் மேடம். நோ, எனக்கு இந்த புடவை தான் வேணும். இங்க பாருங்க மேடம், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு முதல் தடவையே ஆசைப்பட்டிருக்கா. ப்ளீஸ் அதை விட்டுருங்க. நோ வே. இந்த புடவை தான் வேணும். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இத விரும்பினேன். எனக்கு இதுதான் வேணும். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், இவ்வளவு தூரம் மரியாதையா பேசிட்டு இருக்க யார்கிட்ட? மிஸ்டர், இந்த அக்னி வர்ஷாவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. எனக்கு கிடைக்காததை இந்த உலகத்துல யாருக்குமே நான் கிடைக்க விட மாட்டேன். ஏய், உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு கேட்டேன். என்ன பண்ண முடியுமா? மேடம் மேடம் வேண்டாம். என்னம்மா நீங்க? இந்த புடவையோட விலை என்னன்னு தெரியுமா? எவ்வளோ? 10,000 இருக்குமா? இந்தா 20,000 எடுத்துக்கோ. வர்ஷா, அக்னி வர்ஷா, நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன். டிரைவர், அம்மா இப்ப என்ன ஆச்சு? அது இல்ல கல்யாண், முகூர்த்த புடவை வாங்கலான்னு வந்தா இப்படி ஆயிடுச்சேன்னு தான். கல்யாண புடவை இப்படி ஆயிடுச்சுல, அது அபசகுணம் தானே. அண்ணி, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அது விடுங்க அண்ணி. சந்தியா, அவ எவ்வளவு திமிரு பிடிச்சவ. அவளை பத்தி நாம எதுக்கு பேசிட்டு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே ஃபீல் ஆயிடுவியா? ஃபீல் பண்ணாம எப்படிடா இருப்பா? அம்மா, ஏன் நீங்க தேவையில்லாமலாம் கவலைப்படுறீங்க? அந்த சாரி போனோம் என்ன? சேம் கலர், சேம் டிசைன், சேம் ரேட்ல வேற ஒண்ணு நாம எடுத்தாச்சுல்ல. இங்க பாரு சந்தியா, சென்டிமெண்ட் இருக்கலாம், ஆனா தேவையில்லாம கவலைப்படக்கூடாது. அதானே இவங்க 2 பேருக்கு சொல்லி புரிய வைனா. சரி கல்யாண், இங்க நின்னு நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம். டிரைவரை கூப்பிட்டு சந்தியாவை அவங்க வீட்டுல டிராப் பண்ண சொல்லு. டிரைவர் எதுக்குமா? சந்தியாவை நானே வீட்டுல டிராப் பண்றேன். சரி, நீயே போய் டிராப் பண்ணிட்டு வாடா. போயிட்டு வாமா. இந்தாங்கம்மா, வா போலாம். மை காட், உன்னை நினைச்சாலே பயமா இருக்குடி. இருந்தாலும் வர்ஷா, உனக்கு இவ்ளோ பிடிவாதம்லாம் இருக்கக்கூடாது. பாவண்டி, அவங்க கல்யாணத்துக்காக முகூர்த்த புடவை எடுக்க வந்திருக்காங்க. வந்தா என்னடி, அதே மாதிரி புடவை இன்னொன்னு காட்டுறேன்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி புடவை இல்ல, அந்த புடவை தான் எனக்கு வேணும். இதெல்லாம் தப்புடி. பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் அந்த புடவையை ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணியிருந்தா. அவ கண்ணு முன்னாடி அப்படி பண்ணிட்டே.
தப்பு பண்ணிட்டியே வர்ஷா. நல்ல காரியத்துக்காக அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இல்ல, இந்த வர்ஷாக்கு போட்டியா எந்த பொண்ணு வந்தாலும் சரி, அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன், அனுமதிக்கவும் மாட்டேன். எதிரில் வந்தாலும் சரி, என்னை எதிர்த்து பேசினாலும் சரி, அவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவுட்! கெட் அவுட் ஃப்ரம் மை கார்! எனக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? மே ஐ கம் இன் சார்? ஆ ம் சாரி சார், நீங்கள் சொன்ன டேட்டில் எந்த ஃப்ளைட்லையும் டிக்கெட் கிடைக்கல சார். எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. சாரி, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன் சார். நோ, மண்டே அன்னைக்கு என் தம்பியோட கல்யாணம், நான் நிச்சயம் அங்கே போய் ஆகணும். சார், ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டாக மண்டே மார்னிங் அங்கே லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளைட் இருக்கு சார். அது கூட லேட் பண்ணால் கிடைக்காது சார். ஓகே, அதே கன்ஃபார்ம் பண்ணுங்க. என் தம்பியோட முகூர்த்த நேரத்துக்கு போனாலே போதும். ஓகே சார், புக் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். ஓகே டார்லிங், ஐ எம் ஸோ மிஸ்ஸிங் யூ. எனிவே, கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் உன்கிட்ட வந்துடுவேன். நான் திரும்பவும் அமெரிக்கா வரும்போது உன் கூட தான் வருவேன். எஸ், இந்த ஆதித்யா ஒரு விஷயத்தை நினைச்சா அது நடக்கணும், அவ்வளோதான். எங்க ஆதித்யா நோனா நோ, எஸ்னா எஸ். அவ்வளோ உறுதியா இருப்பான். இந்த மாதிரி இருக்கவங்கள உறுதின்னு சொல்ல மாட்டாங்க, பிடிவாதம்னு சொல்லுவாங்க. உறுதி, பிடிவாதம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. நீ என்ன வேணாம்னு நினைச்சுக்கோ. தட் இஸ் ஆதித்யா. உங்களுக்கு உங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ், பாசம் இல்ல, அதுக்கும் மேல. எதுக்காகன்னா, அவ எது பண்ணாலும் எனக்காக தான் பண்ணுவான். அவ எது சொன்னாலும் என் நல்லதுக்காக தான் சொல்லுவான். அவ்வளவு இதுக்கு இப்ப நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்ல, அவ சடனா ஃபோன் பண்ணி கார்ல இருந்து குதிச்சிருன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, என்ன எதுக்குன்னு கேட்காம உடனே நான் காரை விட்டு குதிச்சிருவேன். என்ன ஷாக் ஆயிட்டியா? அதான் எங்களுக்குள்ள இருக்கிற பாசம்ன்றது. இங்க பார் சந்தியா, எனக்கு பிடிச்சவங்கள நான் ரொம்ப நம்புவேன், ரொம்ப மரியாதை கொடுப்பேன், தலையில தூக்கி வச்சு ஆடுவேன். அதுக்கு மாறுபட்டதா இருந்தா யாரு என்னன்னு பார்க்காம வெறுத்துடுவேன். ஓகே, லிவ் இட். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது எதுக்கு இந்த ஹாட் டாபிக்? நாம வேற ஏதாவது பேசலாம். அப்புறம் நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்க போலாம்? சுவிட்சர்லாந்து, மலேசியா, யூரோப்? ஆஃபர் என்னோடது, சாய்ஸ் உன்னோடது. உங்க இஷ்டம். உன் இஷ்டம். ஓகே, இப்ப இல்ல, இதே விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சொல்லு. சந்தியா, அங்க ஷாப்ல நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கல? ஐ ப்ராமிஸ் யூ, எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பிடிச்ச கையை விட மாட்டேன். இந்த சந்தியா என்னோடது, எனக்கு மட்டும்தான் சொந்தம். விடாத, இந்த கையை என்னைக்கு விட்டுறாத ப்ளீஸ். அதான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அது போட்டும், அன்னைக்கு டிவி ப்ரோக்ராம்ல சுயம்பரத்துல என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? அப்படின்னா நீங்க பார்த்தேன். சுயம்பரத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் முதல் பார்வையிலே ஒன்று விரும்ப ஆரம்பிச்சேன். நாம ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் கல்யாணத்துக்கே ஒரு அர்த்தம் வரும்.
வாவ், அதான் நீ என்ன எனக்கு அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சந்தியா, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண போறது கல்யாணத்துல தான். அது வரைக்கும் இது சும்மா ட்ரையல் தான். சந்தியா, நம்ம பிரியா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கல்யாண பொண்ணு கெட்ட அட்டகாசமா இருக்கணும். ஓகே? காஃபி வாங்கிக்கோங்க. வர்ஷா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல. ஒன்றும் இல்லைன்னா ஏன்டி இப்படி இருக்க? உன் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிட்டு சாரி வாங்கிட்டு வரேன்னு சொன்ன. ஆமா, ஷாப்பிங்க்கு போயிட்டு வந்ததுனால தான் எரிஞ்சு போயிடுச்சு. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதயம்